மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக கதாசிரியரும் இயக்குனருமான அகத்தியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் அகத்தியன் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இயக்குனர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னும் சரியாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்த முதல் இயக்குனர்னால் அது அகத்தியன் தான். பல முக்கியமான படங்கள், அதாவது தமிழ் சினிமா வரலாற்றை எழுதுகின்ற யாரும் அகத்தியனுடைய படங்களை மிஸ் பண்ணிவிட்டு அதை எழுத முடியாதுன்ற அளவுக்கு நல்ல நல்ல படங்களை கொடுத்த அகத்தியன் இன்றைக்கு நம்மோடு தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள போகிறார். வணக்கம். வணக்கம். நீங்களே யார்ட்டையுமே உதவி இயக்குனராக பணியாற்றாமல் தான் வந்தீங்களா, இல்லை யார்ட்டையாவது உதவியில்? எம்ஏ காஜா டைரக்டராக இருந்தேன். ஆமாம். அவர்கிட்ட முதல்ல ஒரு 3 மாதம் வேலை பார்த்தேன். ஓ. அந்த 3 மாதத்துக்கு பிறகு அப்புறம் அவர்கிட்ட தொடருவதற்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்ருச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படியா? ஆமாம். அதற்கு பிறகு ஒரே ஒரு படம் மட்டும் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு யார்ட்டையும் நான் வேலை பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் தடவை. ஏன்னா நான் எல்லாத்தையுமே வாய்ப்பு கேட்டு போயிருக்கேன். நான் அன்றைய தினத்தில் இண்டஸ்ட்ரியில் இருந்த அனைத்து டைரக்டருடைய படிகளையும் ஏறி இருக்கிறேன். எல்லாருடைய படிகளையும் ஏறி இருக்கிறேன். யார்கிட்டையுமே வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் தான் சரி, ஓகே, எப்படியும் சினிமாவில் ஜெயிக்கணும்னா சினிமாவை பார்த்து சினிமாவை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்தேன். எந்த படம் ஒர்க் பண்ணீங்க காஜாகிட்ட நீங்கள்? செல்வாக்கன்னு ஒரு படம். ஓ. அதில் இப்போ ராஜேஷ் சார் இறந்து போயிட்டார்ல, அவர் தம்பி சத்யன் இருக்கார். ஆமாம். அவர் தான் ஹீரோ அதுக்கு, அந்த படத்துக்கு. அதில் ராஜரவி சார், சந்திரசேகர், வாகை சந்திரசேகர் சார், இவர் ஜனகராஜ், இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அப்போ அது 1987. அதுக்கப்புறம் தான் பல இயக்குனரில் போய் முயற்சி பண்ணீங்க. நான் வந்தது 78. நான் 78லேருந்து ட்ரை பண்ணேன். 80ல் காஜா சார்கிட்ட வாய்ப்பு கிடச்சிச்சு. கிடைக்கல, முதல்ல வாய்ப்பு கிடைக்கல. அதனால முதல்ல ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் போய் அப்போ உச்சகட்டம்னு ஒரு படம் எடுத்தாங்க. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு பெரிய மாடலில் இருந்துச்சு. லெதர் கம்பெனி, ராஜ்பரத்து. அந்த கம்பெனியில் போய் ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆனேன், ஃபிலிம் ரெப்ரஸன்டேட்டிவாக போனேன். அப்போ பழக்கம் ஏற்பட்டு காஜா சாருடைய படத்துக்கு ஒரு ஃபிலிம் ரெப்ரஸன்டேட்டிவாக போனேன். அந்த சம்மந்தப்பட்டவங்களோட பழக்கம் ஏற்படும்போது அதில் என்னென்னா, நான் போகும்போது நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் 10வது படிச்சிருக்கேன்னு சொன்னேன். அதனால என்னை ரெப்ரஸன்டேட்டிவாக போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் கிருஷ்ணவேணி தியேட்டரில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். வேற ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு இலக்கியம் பற்றி பேச ஆரம்பித்தார். அப்போ காலேஜிலேருந்து புதுசு இல்லையா, நல்ல நான் பாடம் கேட்டதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன். நான் சிலப்பதிகாரம் கு. திருவேணின்னு மிகப்பெரிய பேராசிரியர். கம்பராமாயணம் இன்றைக்கு வரைக்கும் எல்லா கம்பராமாயண மேடைகளிலும் பேசப்படுகிற திருச்சி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் கம்பராமாயணம் படித்தேன். அவருக்காக தான் நான் அந்த கல்லூரிக்கே போனேன். அருமை. அதனால் கம்பராமாயணம் படித்தேன். கம்பராமாயணத்தில் அப்போ நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன் அந்த வருஷம் நான் படிக்கும்போது. அதனால் நான் அந்த நண்பர்கிட்ட இலக்கியம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பின்னாடி இருந்தவர் கேட்டிருக்காரு. உடனே என் தோளில் கை வச்சு 10வது படித்த உனக்கு இவ்வளவு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு, பொய் சொன்னீங்கன்னா வேலை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், இல்லை நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நம்மளுடைய ஆசை ஆயிடுச்சுன்றார் சார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் காஜா சார்கிட்ட கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டார். சார் அகத்தியன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட ஸ்கூல் டைம்ல கோகுலத்தில் சீதை வந்துச்சு சார். அப்போ நான் பார்த்தேன். அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்க வீட்டுலனா எங்க அம்மா எல்லாருக்கும் பிடிச்ச அதை பத்தி ஒரு 4 நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடான்னா, என்ன இது ஹீரோ பக்கத்துல இருக்காங்க, ஒரு பாட்டு கூட இல்ல, எதுக்கு இந்த படத்தை போய் இவங்க இவ்வளவு சிலாகிச்சு பேசுறாங்கன்னு இருந்துச்சு. காலேஜ் படிக்கும்போது ஜெயா டிவில ஒரு நாள் திருப்பி வந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க. அன்னைக்கு பார்த்தோமா அந்த படம் வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல உட்காந்து நாங்க ஒரு நாள் பாக்குறோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சுஜய்னு ஒருத்தர் இருக்கான் சார். நாங்க மீட் பண்ணா கண்டிப்பா அந்த படத்தை போட்டு பாத்துடுறது.
எனக்கு தெரிஞ்சு எல்லா டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் உங்களோட படம் 2 படம் பார்க்க வேண்டியது. ஒன்னு விடுகதை, இன்னொன்னு கோகுலத்தில் சீதர் சார். அந்த மென் அண்ட் விமன் ரிலேஷன்ஷிப்பை அவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப்ல சூப்பரா இருப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு. அது ஆக்சுவலாக வந்து அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கார்த்திக் சாருடைய மேக்கப் மேன் கேட்டார், அண்ணனும் ஹீரோயினும் எப்போ ஒன்றா சேருவாங்க, எப்போ வந்து தொட்டு பேசுவாங்க அப்படின்லாம் கேட்டார். எல்லாருக்குமே அந்த கொஸ்டின், காதல் கோட்டையிலேயே அந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா 2 பேரையும் நான் வந்து அது ஏதாவது பக்கத்தில் இருந்து எந்த விதமான இன்ட்ராக்ஷன் இருக்காது 2 பேருக்கும். அப்படியே ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்லிப்பாகி அந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்லிப் ஆகும்போது அவர் தாங்கி பிடிப்பார். உங்களுக்கு எதாவது தோணுதா அப்படின்னு கேட்பார். எனக்கு எதுவும் தோணலை அப்படிம்பாங்க. அதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் இது காதல் கோட்டையை வந்து ஒருத்தர் பார்க்காதனால அந்த இது இருந்துச்சு. இது வந்து பக்கத்தில் வச்சே அந்த விஷயத்தை பண்ணேன், எப்படி இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது காதலுங்கிறது மரத்தை கட்டி பிடிச்சி ஓடி சுற்றி அப்படிலாம் பண்ணால் தான் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் கூட ஒரு 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 மரியாதை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமானது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் பண்ணது விஷயமே. இன்னொன்னு சார், அவ எப்பேற்பட்ட பிளே பாயா இருந்தாலும் அவங்களோட பர்மிஷன் இல்லாம ஹி நெவர் டிட் எனிதிங்ன்ற அந்த ஒரு சூப்பர் கேரக்டரை காட்டியிருந்தீங்க. இல்லை, அது பெண்களுக்கான ஒரு மரியாதையை கொடுப்பதற்காகவே பண்ணேன். அந்த பொண்ணை சொல்லுவான், நான் அந்த சோப்பு விளம்பரத்தில் வர்ற மாதிரிலாம் இல்லை அப்படிம்பா. அவளுக்குன்னு ஒரு 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 நோஷன் இருக்கும் வாழ்க்கையில். அவளை பொறுத்தளவு அவள் வந்து என்னென்னா மற்ற சராசரி பெண்கள் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாள். அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாள் அவள். அது ஆனால் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுப்பா, தூக்கி போட வேண்டிய இடத்துல தூக்கி போட்டுருவா அவள். அந்த மாதிரி இருக்கும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சார், விடுகதை படத்துலயும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகும். அப்போ ராம்ஜி சார அவங்க பெருசா அசிங்கப்படுத்தின மாதிரியே இருக்காது, வெறும் டயலாக்ல எழுச்சி ஓடிடு அப்படிம்பாங்க. அவ ஒரு அந்த ஃபயர் மாதிரி அந்த கேரக்டரை சூப்பரா காட்டிடுவாரு. நான் இப்ப வேற ஏதாவது இருந்தா அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு, பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஏதாவது பேசுற ஒண்ணுமே இல்லை, வித்தின் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் அவனை திணறடிச்சு ஓட விட்டுருவாங்க. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு 18 வயசு பொண்ணு செக்ஸை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக பண்ண விஷயம். அதாவது முடியும் முடியாது இல்லை, அதனால் அதில் வந்து பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு 40 வயதானுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து வெளியில் தூக்கி போடணுங்கிறதுக்காகவும் பண்ண 2 விஷயங்கள். அது உங்களோட படங்கள்ல சார் சில ஸ்டீரியோ டைப்பான ரோல்ஸை வந்துட்டு நீங்க ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதே விடுகதை படத்துல ஒரு பிம்ப் ஒருத்தர் வருவாரு, அவரை பார்த்தா பிம்ப் மாதிரியே தெரியாது, ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சு கடைசியில ஒரு ரூமுக்கு நான் அனுப்புறேன்ருவாரு. சிசர் மனோகர் அந்த ரோலும் அதே மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் வேற ஏதாவது படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆள் கேரக்டர் வரும்போது தெரிஞ்சிடும், ஓ இவன் ஒரு ஏஜென்ட், ஒரு பிம்ப். ஆனா ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பீப்புள் இருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி சார் அந்த கட்ஸ் வந்து? ஆனா பாலச்சந்தர் சார் படத்துக்கு அடுத்தபடியா உங்களுக்குலாம் சார் அதை பார்த்தேன் நான். யதார்த்தமாகவே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நான் அந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு நீங்கள் டி நகரில் நின்னீங்கன்னா, சும்மா சாதாரணமாக போனீங்கன்னா பக்கத்தில் வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, சம்பந்தம் இல்லாமல் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கல்லூரியில் படிக்கிற காலத்தில் நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது நின்றுட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து நின்று அப்படி ஆரம்பிப்பாங்க. அதனால் அதுக்குன்னு எந்த வித லேபிள் இருக்காது அவங்கள்ட்ட, அவங்க எந்த லேபிளும் இருக்காது, பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த படம் பார்க்கல, ஏன்னா அதில் இன்னும் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். சந்தோஷம்னு ஒரு படம் KS ரவிக்குமார் சார் நடித்தார், என்னுடைய திரைக்கதை வசனம் பாடல்களில் வந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிம் கேரக்டர் வரும். அது ரொம்ப இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சார் தேங்க்யூ வெரி மச் சார், நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சித்ரா சார். நன்றி நன்றி நன்றி. இந்த சீசன்லேயே கதை எழுதிட்டு இருந்தீங்களா கூடவே? யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல எனக்கு. அப்போ நானாக என்ன யோசித்தேன், ஒரு காலகட்டத்தை ஒதுக்குவோம், முதல்ல பாட்டு எழுதலாங்கிறது எண்ணம் தான் முதல்ல வந்துச்சு. ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அதுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக நிறைய படிக்கணும், அது இப்போதைக்கு அதில் போய் மோத முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி நம்ம வந்து இயக்குனராகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும், அப்படி இயக்குனராகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்த உடனே நான் வந்து கவியரசரெல்லாம் போய் நேரடியாக பார்த்து அவர்கிட்டலாம் வாய்ப்பு கேட்டு அவர் ஒரு 2-3 தடவை சந்தித்து அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட உதவியாளராக வர்றேன் அவர்கிட்டலாம் வாய்ப்பு கேட்டு அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அவர் அப்படி பிடிக்கும் எனக்கு கல்லூரி நாட்களில். வந்து கிட்டத்தட்ட அவருடைய அப்போ கவிதை தொகுதி மொத்தமாக மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு, ஏன்னா அவர் குமுதத்தில் எழுதிக்கிட்டு இருந்த காலத்திலேயே அத்தனை கவிதைகளையும் வாரம் மனப்பாடம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு.
அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்கே நானாக யோசித்தேன், நம்மளாம் ஒரு கதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. நான் ஒரு 2 வருஷம் அதுக்கான காலகட்டத்தை என்னுடைய ட்ரைனிங் பீரியடாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கதையை வந்து 2 வருஷத்துக்கு முடிச்சுட்டு 1 வருஷத்தில் ஒரு கதை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு கதையை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அப்போ வீட்டு தியாகராஜன் ஒரு டேரக்டர் இருந்தார். ஆமாம் ஆமாம். அது அவர்கிட்ட தான் முதல்ல கூப்பிட்டு போனாங்க. இப்போ பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன். வந்து அதாவது சட்டை துவைக்கிறதுக்கு சோப்பு வாங்க கூட காசு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது. அவர்கிட்ட போய் போனோன்னா அவர் பார்த்துட்டு பேப்பர் வாங்கி தரேன், எழுதிட்டு வர்றியா அப்படின்னாரு. சார் நான் சொன்னேன், இல்லை சார் நான் எக்ஸாமுக்கு போகிற பையன் மாதிரி வந்திருக்கேன் சார், நீங்கள் கேளுங்க 10 நிமிஷத்தில் சொல்லு அப்படின்னாரு. சொல்கிறேன் சார், பிடிக்கலன்னா 10 நிமிஷத்தில் நிறுத்திடுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கதை கேட்டார். அப்பா கேட்டுட்டு எழுந்து முதல்ல இறுக்கி கட்டி பிடிச்சி உருவ கண்டு எல்லாமே வேணும்னு குரல் படிச்சிருக்கேன். இன்றைக்கி நேரடியாக அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரொடியூசர் பக்கத்தில் இருந்து சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னாரு. சாயந்தரம் வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. சாயந்தரம் போயிருந்தேன். அன்றைக்கி காலையிலேருந்து நான் சாப்பிடல. சாயந்தரம் போனோன்னா அவர் வீட்டுக்கு போனோன்னா அவர் வந்து சொன்னார், நான் காலையிலேருந்து மத்தியானம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் அப்படியே ஜாக்கிங்கில் இருக்கேன், அப்படியே ஓடிக்கிட்டே பேசலாமா அப்படின்னாரு. எனக்கு பயங்கர பசி, காலையிலேருந்து சாப்பிடல. அவர் ஓடிட்டே இருக்கும்போது அவர் கேட்டார், நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு, நான் கன்னடத்தில் பிஸியாக இருக்கேன், வாங்க கன்னடத்துக்கு போவோம், கன்னடத்தில் வந்து எழுதி கொடுங்க, எனக்கு என் கூடவே இருந்துருங்க பார்த்துக்கலான்னாரு. நான் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச மொழி தமிழ் தான், இதில் ஒன்றும் பண்ண முடியலன்னா கன்னடத்தில் போய் என்ன பண்ண போகிறோன்ட்டு, இல்லை சார் கன்னடத்துக்குலாம் நான் வரல, இல்லை நல்ல வாய்ப்பு கிடைக்க விட்டு போயிடுங்க, இல்லை வரல அப்படின்னு சொன்னேன். அதோட அது போயிடுச்சு. அப்புறம் வணக்கம். வணக்கம். அவினாசியில் இருந்து ரகு பேசுறேங்க சார். தமிழ் சினிமாவின் இயக்கத்திற்காக தேசிய விருது வாங்கின முதல் இயக்குனர் கூட பேசுறதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களோட பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்க ஒரு நன்றி உணர்ச்சியோட மணிவண்ணன் சாரையும் KS ரவிக்குமார் சாரையும் ஒரு காலத்துல உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாங்கிறத நீங்க மறக்காம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுதான் எனக்கு இன்றைக்கு யாருமே அப்படி ஒரு நன்றி உணர்ச்சியோட பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறது இல்ல. நீங்க வந்து அதை இப்படி ஒரு ஃபெமிலியர் பர்சனா இருக்கும்போது கூட அதை சொல்றீங்க. அதுக்கப்புறம் மணிவண்ணன் சார், நான் அன்னைக்கு கொடுத்தது உனக்கு வெறும் ஒரு 1500 ரூபாய் தான், அதுக்கப்புறம் உங்க படங்கள்ல தொடர்ந்து நினைச்சு நான் எவ்வளவு சம்பாதிச்சுக்கிறேன்னு அவரும் அதை மறக்காம சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த ரிஷி கேரக்டரும் நிலா கேரக்டரும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த IC மோகனுடைய கேரக்டருமே அதுல ரொம்ப முக்கியமான ரோல். அதுல கரண் சாரும் வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அதுல கொடுத்திருப்பாரு. அந்த ரோலுக்கு அவரு பர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாருன்னு நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? அவரை வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுனது வந்து நம்மவர். நான் நம்மவர் பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த பையனோட ஒர்க் பண்ணணுமே அவரோட அப்படின்னு சொன்னேன். அப்போவே வந்து எனக்கு அந்த ஒரு சிந்தனை இருந்துச்சு. காவல்கோட்டை முடிச்சோன்னு கோகுல் சீதை பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஒர்க் பண்ணும்போது தான் கரண் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா கார்த்திக் சார் பர்ஃபார்மன்ஸை பத்தி இண்டஸ்ட்ரிக்குள்ள தெரியாதவங்க கிடையாது. பிரபு சாலமன் சார்லாம் அவர் வந்து ஒரே டேக்ல அந்த கிளைமேக்ஸ் சீனை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நம்ம நிகழ்ச்சியில வந்து சொல்லும் போது அந்த படத்துல பார்க்கும் போதே தெரியும். அந்த ஹாஸ்டல்ல ஆரம்பிச்சு பஸ்ல போய் அது ஒரு கண்டினியூட்டி ஷார்ட்டா எப்படின்னு எங்களுக்கு தெரியலனா கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம அது அளவான மீட்டர்ல அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த IC மோகனை அவரு லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து IC மோகன் கேரக்டர் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரிதான் கரண் சார் நடிச்சிருப்பாரு. அப்புறம் உங்களுடைய நன்றி உணர்ச்சியை காட்டிலும் கருப்பழனியப்பன் சார் சாய் சித்ராக்கு வந்திருந்தப்ப சொன்னாரு, சினிமாவுக்கு ஒருத்தன் உண்மையா இருந்தா அவனை எப்பவுமே சினிமா கைவிடாது. அதுக்கு முக்கியமான உதாரணம் அகத்தியன் சாரு. உங்களுடைய வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு உச்சத்துல ஒரு இடத்துக்கு கொஞ்ச நாளாவது கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துருங்கிறதுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான காரணம். அது எப்படின்னா கவிதாலயா ப்ரொடக்ஷன்ல பாலச்சந்தருக்கே எந்திரிக்காத திருவள்ளுவர் அகத்தியனுக்கு வேண்டி எந்திரிச்சு எங்க நிறுவனத்தின் அடுத்த இயக்குனர் அகத்தியன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாங்க. என்ன பண்ணிருந்தாரு, திருவள்ளுவருடைய தலை குனிஞ்சிருக்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதை என்னன்னா ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பழனியப்பன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய என்னை பற்றி இது மாதிரி ஏன்னா என்னை பார்த்துருக்காரு அம்மா கிரியேஷன்ஸில். நான் வந்து போயிட்டு அங்கேருந்து தான் நான் ஒரு சின்ன வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அங்கே என்னை பார்த்துருக்காரு அவர்.
அதை இப்போ என்னை பற்றி நிறைய பேசியிருக்காரு அவர். அவருக்கு ஒரு நன்றி தான். அது போக உங்க படங்கள் காதல் கோட்டையில வந்து எல்லாரும் தலைவாசல் விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அதுல இந்த ராஜீவ் சார் பண்ண கேரக்டர் அது வரைக்கும் தமிழ் சினிமால அக்கா புருஷன்னாலே ஒரு அதுக்குன்னு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு குணநலன்களோட தான் இருக்கும். அதுக்கு அப்படியே முற்றிலும் மாறுபட்ட ஒரு அக்கா புருஷனா ராஜீவ் சார் பண்ணியிருப்பாரு. அதுக்கு கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அவனுடைய வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கணும்னா நான் இப்படி நடந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது. அது ஒரு மாறுபட்ட பார்வை தான். அது முரணா அப்படியெல்லாம் பெருசா பேசலைன்னா கூட அப்படி ஒரு தாட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி தான் இயல்பா எல்லா தமிழ் படங்கள்லையும் வந்து அக்கா புருஷன்னா அந்த தங்கச்சியை வந்து எப்படியாவது இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்க மாட்டான் எந்த மனிதனும். நிறைய பேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதையே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து அந்த 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 பொண்ணுக்கிட்ட நெருங்கி பழகாமல் இருக்கிறதுக்கு காரணமே போகிற இடத்துல எங்கள் மாமாவோட அப்படி இருக்காரு எப்படி இருந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அது யதார்த்தமாகவே வந்து அது அந்த அதாவது அக்கா புருஷங்கிற கேரக்டர் அசாசினேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழ் சினிமாவில். அதை மாற்றணுங்கிற எண்ணத்தில் தான் அதை பண்ணேன். இயக்குனர்களாகவும் இருந்து பாடலாசிரியர்களாகவும் இருந்தவங்கள்ல வந்து நீங்க சுந்தரராஜன் சாரு, கஸ்தூரி ராஜா சார், ஆர்வி உதயகுமார் இவங்க எல்லாம் இயக்குனர்களாகவும் இருந்து பாடலாசிரியர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுல உங்க பாடல்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் பெருசா பெரிய வெற்றி பெறல. நெஞ்சத்தை கில்லாதே படத்துல நேரா வரட்டுமா இல்ல காதல அனுப்பவான்னு ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து ஒரு சாங்காவே இருக்கும். அதுல வர ஒவ்வொரு வரிகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அந்த பாட்டு என்னுடைய மொபைல்ல நான் அடிக்கடி போட்டு கேட்கிற பாடல்கள்ல ஒண்ணு. யாருக்கும் இதுவரை இந்த காதல அனுப்பல அப்படின்ட்டு நம்ம 2 பேரும் ஏத்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எப்படி பேசிக்குவாங்களோ அதை வந்து ஒரு சாங்காவே பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி காதல் சாம்ராஜ்யம் அந்த படத்துலயும் யுவன் சார் கூட நீங்க எழுதின சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்னைக்குமே அது உங்க பாட்டு உங்க படம்னு தெரியாது யாருக்கும். அந்த இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தேன்னு வந்து இளைஞர்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலா தான் இருந்துட்டு வருது. இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த பாடல்கள் எல்லாம் நான் சொல்லிடுறதுல எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். காதல் கோட்டைக்கு முன்னாடி வந்து நிறைய ஆர்டிஸ்டுக்கு அதை சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா உங்களுடைய உதவியாளரில் மிக குறிப்பிடத்தகுந்த உதவியாளர் வந்து பிரபு சாலமன். ஆமாம். அவர் உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி பணியாற்றுவார்? என்கிட்ட வரும்போது அவருக்கு என்னென்னா காதல் கோட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் அறிமுகமானார். நான் வந்து காதல் கோட்டை ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்பாலயா வரும்போது அன்பாலயாவில் அவர் அறிமுகமானார். கோகுல் சிதை விடுகாதை 2 படம் என்ன படம் ஒர்க் பண்ணார். அப்போவே அவருக்கு வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னாங்க. நான் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கூட இருந்த நண்பர்கள்லாம் வந்து உனக்கு ரொம்ப ஈகோ, நீ திமிரு பிடிச்சி அலையிற, நீ வந்து அந்த கதையை மாற்றி கொடுத்தீங்கன்னா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு எனக்கு அகத்தியனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு குசும்பன் ஒருத்தர் இருக்காங்க. அதை நல்ல சினிமாவுக்குள்ள காட்டுறதே இல்லை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.